அஜித் சார் பல கோடி ரசிகர்களுடைய நெஞ்சில வாழும் ஒரு ஆசை நாயகன். இவரை சந்திக்க வேண்டும் என்பதுதான் எல்லோரும் பெரிய விருப்பமும் கூட. அவரும் தன்னால் முடிந்த அளவு வெளியில செல்லும் போது ரசிகர்களை பார்த்தால் புகைப்படத்திற்கு அனுமதி அளித்து அவர்களுடனும் பேசிவிட்டு செல்றாரு. அதுவும் விஸ்வாசம் படப்பிடிப்புல தான் அஜித் ரசிகர்களுடன் அதிகமாக புகைப்படம் எடுத்தாருன்னே சொல்லலாம். இந்த படத்துல இடம்பெறும் அச்சுத்தூக்கு பாடல் படப்பிடிப்புல அஜித்திற்கு பின்னால நடனமாடிய குழுவினர் ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அச்சுத்தூக்கு பாடல்ல கடைசி பிஜிஎம்முக்கு அஜித் சார் தனியாவே நடனமாடி இருக்காராம். இதை நாங்க நேர்ல அசந்து பார்த்தோம். இது ரசிகர்களுக்கு இன்ப விருந்தாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட தல ரசிகர்கள் அப்போ தியேட்டர்கள் எல்லாம் என்ன ஆக போகுது என இணையதளங்கள்ல கமெண்ட் செய்து தெரிக்க விட்டு வராங்க. இந்த படத்துடைய அனைத்து பாடல்களும் அண்மையில தான் வெளியாச்சு. ரசிகர்களும் இந்த பாடல்களை கொண்டாடிட்டு வராங்க. இதுல இடம்பெற்ற கண்ணான கண்ணே பாடலுக்கு இன்டர்நேஷனல் கிராமிய விருது வாங்கிய கிட்டாரிஸ்ட் பிரகாஷ் அவர்கள் பணிபுரிந்திருக்காராம். இந்த தகவலை இசையமைப்பாளர் டி மான் அவர்களே தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல வெளியிட்டிருக்காரு. கண்ணான கண்ணே என்ற பாடலை ஸ்ரீராம் அவர்கள் பாடியிருக்காரு. இந்த பாடல் தன்னுடைய மனதிற்கு நெருக்கமானதுன்னு தெரிவிச்சிருக்காரு. இந்த தகவல்களை பற்றிய உங்களின் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சினிமா செய்திகளுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த 2 வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.